காருண்யத்தினால் உடைய இரக்கத்தில் என்னை பெரியவனாக்கினீர், பெரியவளாக்கினீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு ஜெபம் செய்ய விரும்புகிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை திரும்பவும் வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கு. அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை விரும்புகிற காரியமாகும்படி வாய்க்கும். 11 வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த வார்த்தையை கொண்டு பேசும். இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு விளங்க வைக்காமல் நாங்கள் புரிந்து கொள்ள இயலாது. இது ஆவியானவரால் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறந்துள்ளோம். நம்முடைய நல்ல ஆவியானவர் செவையான வழியில் எங்களை நடத்தும். வசனத்துக்கும் வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாற்றினுடைய வாக்குத்தத்தமாய் நான் சொன்னேன், God's word can do what God can do. தேவன் எதை செய்ய முடியுமோ அதையோட வார்த்தை செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, பவர், அதை குறித்து உங்களோடு கூட பேசி வருகிறேன். ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகாது. The power and the effect of God's word are never cancelled or rendered void. தேவன் ஒரு முறை சொல்லிவிட்ட அந்த வார்த்தையை அவர் மறுபடியும் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார். அந்த வார்த்தையை கிரியை செய்யாமல் திரும்ப வர அவர் விடவும் மாட்டார். தெளிவாக சொல்லியிருக்கிறது, நான் அதை அனுப்பினபடி அனுப்பின காரியமாய் அது வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தை நாம் இந்த இடத்தில் விதைக்கிறோம் என்றாலும் கடவுளுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும், இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறனுடைய காரணம் என்ன? அந்த வார்த்தை கடவுளுடைய விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக தேவன் அதை அனுப்புகிறாரோ அதை வெற்றிகரமாக செய்து முடிக்காமல், நிறைவேற்றாமல் தேவனிடத்தில் அது திரும்பி வராது. எப்படி ஒரு மழை பெய்து மேலே திரும்பி போகாமல் அது அனுப்பின நோக்கத்தை செய்து பயிர் வகைகளை விளைவித்து நமக்கு ஆகாரம் தருகிறது போல அதிலிருந்து ஒரு பலனை ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு வரும். இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் 100% விசுவாசிக்க வேண்டும். 100% இந்த வேத வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்படியானால் திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை, காட்ஸ் வேர்ட் இஸ் a written word. இது எழுதப்பட்ட வார்த்தை. இதை எழுதி கடவுள் ஆவியானவர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இட்ஸ் a written word. இந்த written word எதை குறித்து சொல்லி இருக்கிறது என்றால், இட் டாக்ஸ் அபவுட் அ லிவிங் வேர்ட். ஒரு ஜீவ வார்த்தையை குறித்து சொல்லி இருக்கிறது. அந்த ஜீவ வார்த்தை யார்? கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. God's word is a written word and it is a living word who is Jesus Christ. இயேசுவை நாம் எவ்வளவு நம்பி விசுவாசிக்கிறோமோ இந்த வேத வார்த்தையை நாம் 100% முழுவதும் நம்பி விசுவாசிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்குள் விசுவாசம் வருவதற்கு விசுவாசம் கேள்வியினால் வரும். Faith comes by hearing and hearing by the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள் வளர ஆரம்பிக்கும். ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஞாயிறு காலை ஆராதனைக்கு வந்து போவதோடு
அவருடைய பொறுப்பு முடிவடையவில்லை. திரும்ப சொல்கிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்குள் நல்ல வளர வேண்டும் என்றால், கர்த்தரோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும் என்றால், ஒரு திருச்சபையோடு அவங்க நல்ல ஐக்கியமாக இருக்கிறாங்கன்றதை 3 விஷயத்தில் டெஸ்ட் பண்ணிடலாம். அவங்க ஆலய ஆராதனைக்கு வருவது, ஜெப நேரங்களில் கலந்து கொள்வது, வேத பாட ஆராய்ச்சியில் கலந்து, இந்த 3லும் ஆராதனை, ஜெபம், ஜெப வேளை, வேதத்தை தியானிக்கின்ற நேரம், அதுக்குன்னு ஸ்பெஷலாக டைம் கொடுத்து பைபிளை, இந்த 3ல் ஒருவர் சரியாய் பங்கெடுக்காவிட்டால் அவர்கள் தேவனுடைய சபையோடும் ஊழியரோடும் தேவனோடும் அவர்கள் என்ன அளவு ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள் என்பதை ஒரு கேள்விக்குறிக்குள் ஒரு ஃபைலில் வச்சுருப்போம். நாங்கள் வச்சுருக்க மாட்டோம், ஆண்டவரே வச்சுருப்பார். 1000 வேலைகள் இருந்தாலும் உலக வேலையை செய்வது போல, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வருகிறவர்கள், இஃப் யூ ஆர் ஃபார் அவே, இல்லைன்னா இந்த யூடியூப்பில் கேட்குறவங்க, செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணி கொண்டு ரொம்ப தூரத்தில் வர முடியாத சூழ்நிலையில் இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் அருகாமையில் இருந்து இந்த 3 காரியங்களில் ஒருவர் கலந்து கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள் சபைக்குள் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கர்த்தமை இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுவாராக. சரியா? இந்த ஒப்புமையை வைத்து இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மழை எப்படி கீழே வந்து ரிசல்ட் கொண்டு வருவது போல என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே போச்சுன்னா, இதில் உள்ள வார்த்தை சரியா, அது ரிட்டர்ன் பண்ணாது. எப்போ தான் வேலையை செய்து முடிக்காமல் அது திரும்ப அது வராது, வெறுமையாக வராது. ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு, ஒரு பர்பஸ் இருக்கும் அனுப்புகிற, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். அந்த பர்பஸை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். 2 பகுதி. ஒன்று தேவனுடைய விருப்பம், அந்த தேவனுடைய விருப்பத்துக்குள் இயேசுடைய விருப்பம் இருக்கிறது. 2வது தேவன் அனுப்பின நோக்கம், அது 2வது பெரிய பகுதி. தேவனுடைய விருப்பத்துக்குள் இயேசு கிறிஸ்துடைய விருப்பத்தை மையப்படுத்தி பேச விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், மத்தேயு 6:10 இயேசு ஜெபம் செய்ய சொல்லி கொடுத்த போது பரமனுக்கு ஜெபத்தில், உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பரலோகத்தில் பூமியிலேயும் செய்யப்படுவதா, பரலோகத்தில் ஆண்டவருடைய சித்தம் செய்யப்படுவது போல அங்கு அவருடைய விருப்பம் நிறைவேறுகிறது. அதுபோல பூமியிலும் அவருடைய விருப்பம் நிறைவேறட்டும். இப்போ என் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று எனக்கு எவ்வளவு ஆசை ஆதங்கம் இருப்பது போல கடவுளுடைய விருப்பம் அங்கே நிறைவேற்றப்படுவது போல அவர் உண்டாக்கின, அவர் நிர்மாணித்த, அதில் ஜனங்களை உருவாக்கி வர்த்திக்க பண்ணின இந்த நிலப்பரப்பை குறித்தும் நிலப்பரப்பில் வாழும் ஜனங்களை குறித்தும் அவருக்கு ஒரு கரிசனை உண்டு. அவர்களை சந்திப்பதற்கு அவர் நேரடியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தாலும் இன்றைக்கு அவர் தம்முடைய வசனத்தை கொடுத்து நம்மை சந்திக்க வைத்திருக்கிறார். ஆகவேதான் சொன்னேன், தேவன் எதை செய்ய முடியுமோ அவருடைய வார்த்தை கட்டாயம் செய்யும். தேவனுடைய விருப்பத்தில் என்ன? அனைவருடைய ரட்சிப்பு இருக்கிறது, ஒன்று. 2வது தெய்வீக சுகம், எல்லாரும் சுகமாக இருக்க வேண்டும். அதற்காக அவர் சிலுவையில் தன்னுடைய சரீரத்தை உடைக்க நொறுக்க ஒப்பு கொடுத்தார். 3வது தேவன் ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் அருளி செய்திருக்கிறார். கடனிலோ பிசாசின் பிடியிலோ என்ன கட்டுகளில் இருந்தாலும் அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது அதற்குள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஒரு பொருள் அடக்கமாக அதை கொடுத்து மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதோடு தொடர்புடையது பொருளாதாரத்தின் ஆசீர்வாதமும் கூட. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆன்மீக வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் அவன் சரீர பிரகாரமாகவும் பொருளாதாரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம்.
இதை கடந்த 2 வாரங்களாய் சொல்லிட்டு வர்றேன். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நான் சொல்லும்போது, ஒரு ராஜாவுடைய மனிதன், வேலைக்காரல் ஒருவன் சுகவீனமான போது அவன் ஓடி வந்தபோது நீ வரணுன்றான். ஆண்டு சொன்னான், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அது சொன்ன நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு போனது, உயிர் பிழைத்தான். ஆண்டவர் போகலை, அவர் சொன்ன வார்த்தை போச்சு. ஏனென்றால் சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவளை குணமாக்குகிறார். நான் வந்தும் சுகமாக்க முடியும், என் வார்த்தையை அனுப்பியும் சுகமாக்க முடியும். நான் வந்து சுகமாக்குவதும் ஒன்றுதான், என் வார்த்தை அனுப்பினாலும் அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, உண்மைதான். அதை நான் நம்பணும். அது 100% நான் விசுவாசிக்கணும். அதில் என்னுடைய சந்தேகத்தையோ என்னுடைய கேள்விகளையோ அதிலே வைக்கக்கூடாது என்பது தான் தேவனுடைய சபை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம். சில விஷயங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம், பல காரியங்கள் நமக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம். நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடன் எல்லாம் எனக்கு புரிந்தது என்று சொல்ல மாட்டேன். ஆண்டவரோடு நெருங்கி நடக்க நடக்க ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் சத்தியங்களை எனக்கு புரிய வைத்தார். நம் ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான். ஆனால் வளர வேண்டும், நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்குத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். யாருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் என்றால், வாஞ்சையோடு தாகத்தோடு ஐ மஸ்ட் லேர்ன், ஐ மஸ்ட் டெவலப், ஐ மஸ்ட் க்ரோ இன் கிரைஸ்ட் என்று யார் கேட்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் பேசுவார். ஏசாயாவில் சொல்லியிருக்கிற பிரயோஜனமானவைகளை நான் உங்களுக்கு போதித்து உன்னை நடத்த வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உனக்கு பிரயோஜனம் இல்லாத நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன், பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதிப்பேன். What are all things will be beneficiary to you that I will teach, because I am the Lord who is sovereign. I know everything what you need. உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும். ஆகவே பிரயோஜனமானவைகளை நான் போதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த ராயல் அஃபீஷியலுடைய வேலைக்காரனுடைய மகன் அந்த வினாடியில் சுகமானான். நேரத்தை அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொண்டார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அநேகர் நினைப்பார்கள், ஒரு ஊழியர் வந்து கை வைக்க வேண்டும், ஒரு ஊழியர் வந்து நம்மை தொட்டு ஜெபிக்க வேண்டும், ஒரு ஊழியர் நம்முடைய இல்லத்துக்கு வர வேண்டும், அவசியம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லை, தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்க முடியும் என்றால் நாம் எந்த இடத்திலும் சுகமாகுதலை பெறலாம். ஒரு புதிதாய் பிறந்த குழந்தைக்கு நாம் கற்றுக் கொடுப்பது வேறே. புதிதாய் கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்களுக்கு டு கவர் தம் வித் அவர் ஃபெய்த் இஸ் எ டிஃப்ரெண்ட் மேட்டர். நம்முடைய பிள்ளைக்கு சில காரியங்கள் அவர்கள் செய்வதற்கு பழகுவதற்கு முன்பு அறியாமல் இருக்கும் காலங்களில் we as parents we do it. இப்போ நம்ம வளர்ந்த பிறகு 18 வயசு ஆயிடுச்சு, என்ன எங்கள் அப்பா அம்மா குளிப்பாட்டணும்னு சொன்னால் அப்பா அம்மா பார்த்து சிரிப்பாங்க, ஏன் உன்னால் முடியாதா என்று. ஒரு 10 வயது பையனை கூட மகளை கூட குளிப்பாட்ட அவசியம் இல்லை. ஆனால் ஒரு வயசுக்குள்ளே இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டியது கடன். கிறிஸ்துவுக்குள்ளே புதுசாக வளர்ந்தவங்களுக்குத்தான் சில காரியங்கள் நேரடியாய் தேவனோ சபையோ ஊழியரோ உதவி செய்ய வேண்டுமே ஒழிய, அதை தாண்டி கிறிஸ்துவுக்குள் 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு வளர ஆரம்பித்தால் அவர்களாகவே அவருடைய வேலையை பார்த்து கொள்ள வேண்டும். That means, that shows, that proves that they are grown up children. அவர்கள் வளர்ந்தவர்கள். அந்த சில்ட்ரன் என்ற இடத்திலே they become sons and daughters. குமாரரும் குமாரத்திகளுமாய் மாறுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலேயும் அதை தொடர்ந்து உங்களோடு கூட மற்றொரு காரியத்தையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய விருப்பத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பம் இருக்கிறது என்று நான் சொன்னேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த முக்கிய விஷயத்தை அறிந்திருக்கிறது அவசியம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20 to 22 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், if you turn your Bible to the book of Proverbs, கொஞ்சம் சொல்லிக்கொண்டே வருகிறேன், எல்லாவற்றையும் விரிவாய் சொல்ல நேரமில்லை, தொடர்ந்து சொல்ல வேண்டிய அநேக விஷயங்கள் உண்டு. 4ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, நான் வாசிக்கிறேன்.
அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. என்ன? ஒரு தகப்பன் தாய் தேவனுடைய வார்த்தையை சொல்வது போல அந்த வார்த்தைகள் வரும்போது அதை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். அநேகர் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது they keep it in their brain, head. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொல்றார், ஸ்டூபிட் பிரெயின் என்று சொல்லுகிறார். நம்ம பிரெயின் நிறைய நேரங்களில் ஸ்டூப்பிடாக இருக்கும், நம்முடைய ஹார்ட் லவ்விங் ஹார்ட்டாக இருக்கும். இந்த இருதயம் தான் நம்முடைய ஆவி. தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நம்முடைய மூளையிலே போட்டு சிந்திப்பதை விட்டு நம்முடைய இருதயத்துக்குள் அது கொண்டு வந்தால், ஆகவே தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது என்னோடு பேசும், என் இருதயத்தோடு கூட இடைப்படும், என்னுடைய ஆவியில் என்னோடு கூட பேசும் என்றால் என்னுடைய இருதயத்துக்குள் பேசும் என்று. இந்த இருதயம், இந்த லிட்ரல் ஹார்ட் நான் சொல்லலை, இந்த இருதயத்தை வைத்து நாம் அறிந்து கொள்வது என்ன? நம்முடைய ஆவிக்குள் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் அந்த இருதயத்துக்குள் நிற்கும் என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவைகள் ஜீவனும். In English Bible says it's life. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவனும். அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், ஹீலிங். நம்முடைய ஹீலிங் அவருடைய தழும்புகளால் மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே நமக்காய் நிறைவேற்றின அந்த சத்தியத்தை அறிந்து அதை குறித்த வசனங்களை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வரும் பொழுது நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். ஒரு தேவனுடைய ஊழியர் சொல்லுகிறார், ஹீலிங் இஸ் ஒன் பார்ட் and keeping the divine health is another part. தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதும் ஒன்று, சுகமளித்தலையும் அந்த தெய்வீக சுகத்தில் நாம் காக்கப்படுகிறதும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் சுகத்தை பெற்றோமோ அந்த சுகத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கடைசி நாள் பரியந்தம் அதை காத்துக்கொள்ள கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதற்கு தேவை விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம், ஆண்டவரோடு கூட நெருங்கி நடத்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் சுகமாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் இந்த வேத வசனத்தை நம்முடைய இருதயத்துக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். எங்கே பாஸ்டர் அப்படி இருக்கிறது? சங்கீதம் 115 சொல்லி இருக்கிறது. அவர் அங்கே இருக்கிறார்ன்றீங்க, ரைட்டு. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். அவருக்கு என்ன விருப்பமோ அதை செய்கிறார். கடவுளுடைய வார்த்தை அனுப்பப்படுவதுடைய நோக்கமே அவருடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 135:6. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். இடிட்டக வானத்திலும் பூமியில் செய்கிறாருன்னு சொல்லும்போது வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் சமுத்திரங்களில் உள்ள ஆழங்களிலும். ஏன் இதெல்லாம் செய்யணும் அவர்? இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். நமக்கு மாத்திரமல்ல, வானத்திலும் சரி, பூமியிலும் சரி, சமுத்திரங்களிலும் சரி, எல்லா ஆழங்களிலும் அவர் எது விரும்புகிறாரோ அதுதான் செய்வார். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தேவனிடத்தில் என் விருப்பத்தை நீ நிறைவேற்றும், என் விருப்பத்தை நிறைவேற்றும் என்று கேட்பது சரி. ஆனால் என் விருப்பம் தேவனுடைய விருப்பத்தோடு கூட இணைந்திருக்குமானால் அதை கேட்பதும் அவசியம், கேட்காமலும் ஆண்டவர் கொடுக்க முடியும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய விருப்பத்துக்கு விரோதமாய் நாம் ஒரு காரியத்தை கேட்கக்கூடாது. ஒரு தேவனுடைய ஊழியர் சொன்னது நினைவுக்கு வருகிறது, அதை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு வசனத்தை கூட வாசிடுவோமே. தானியேலின் புஸ்தகம் 4:35. நிறைய பேர் நிறைய காரியங்களை தானியேல் உள்ள வசனத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு இஷ்டமாக வியாக்கியானம் பண்ணி அவங்க பாட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க.
இப்போ போதிக்கிறதுக்கு நேரம் அல்ல. 35ஆம் வசனத்தில், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் அவர் நடத்துகிறார். இந்த சித்தம் என்ற இடத்துல ஸ்ட்ராங் வில் இல்லாவிட்டால் ஸ்ட்ராங் டிசையர். இந்த பூமியில் உள்ள மக்களை வானத்தின் சேனை என்று சொல்லும் பொழுது ஏஞ்சல்ஸ், இன்னும் சம்பந்தமான காரியங்கள் இருக்கிறது. பூமியின் குடிகளையும் நடத்துகிறார், அவருடைய கையை ஒருவன் தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். இந்த ராஜா புத்தி தெளிஞ்சு மிருகமாக மாறி அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு தன்னை தாழ்த்தி அவர் ராஜ்யபாரம் அவனுக்கு கிடைக்கும்போது அவன் சொன்ன விஷயத்தில் ஒன்று, ஆண்டவர் ஒன்று செய்யும்போது அவர் கையை போய் தடுத்து முஷ்டியை முறுக்கிறதுன்னு கையை தடுத்து நீ என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஏதோ சிலர் இருக்கிறார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லலை. ஒருவனும் இல்லை. தேவனோடு எதிர்த்து நிற்கவோ தேவனோடு கூட வழக்காடவோ யாராலும் முடியாது. No one can fight with God. No one can argue with God. Because God is all powerful. He is sovereign. He does whatever He wants. That is His prerogative will. His prerogative authority. His prerogative power. அவர் கையை போய் தடுத்து நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அது எப்படி கேட்கிறது என்றால், வாட் ஆர் யூ டூயிங் லார்ட்? நீ என்ன செய்கிறீர் ஆண்டவரே? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீர்? அப்படி யாரும் பேச முடியாது. அவர் என்ன பண்ணுறாரோ அது பண்ணத்தான் செய்வார். அவர் என்ன பண்ணணும்னு நினச்சிருக்கிறாரோ அதை செஞ்சிருவார். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம உபவாசம் பண்ணி இல்லைன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு கூட்டம் நடத்துது, அங்கே வாங்கன்னு போய் ஒரு 7 நாள் 3 நாள் போய் உட்காந்து ஒரு பெரிய ஊழியர் ஜோம் பண்ணுறவங்களோட சேர்ந்து எல்லாம் பண்ணி முடிச்சிருவோம், கதையை நடக்காது. என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? ஆண்டவர் சொல்ற, என் கையை நீ தடுத்து நீ என்ன பண்ணிடுவேன்? நீ அப்படி ஒருத்தரும் இல்லை. அந்த இடத்தில் மொழிபெயர்ப்புகளில் வாட் எவர் ஹீ ப்ளீசஸ், வாட் எவர் ஹீ விஷஸ், வாட் எவர் ஹீ வாண்ட்ஸ் ஹீ சூசஸ். கடவுள் என்ன காரியத்தை நினைச்சிருக்கிறாரோ அதை அவர் செய்வார், செஞ்சு முடிப்பார். அப்போ பரலோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் சேர்த்துப்படும். இதற்கு ஒரு புரிதலுக்கு நான் எப்பவும் சொல்வேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, உதவியோட ஊழியர் ஒரு நாளில் ஒருவர் ஜெபிக்க ஒரு இடத்தில் லைனில் வந்தாங்க. அவர் வந்தவுடன் அவருடைய தலையிலே கை வைத்த போது God immediately by His providence gift, God revealed everything in a fraction of a moment. அப்போ அவர் கேட்டார், இவர் யார் அப்படின்றத பாஸ்டர் இடத்துல கேட்டும்போது, எங்கள் சர்ச்சில் அவங்க தான், இந்த மேடம் தான் ஒரு காலத்தில் சண்டே கிளாஸ் எடுப்பாங்க, பொறுப்பாக இருப்பாங்க, கீபோர்டு வாசிப்பாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இந்த சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு மூப்பராக இருந்து உதவியாளராக இருக்கிறார். ஓ அப்படியா, சரி. அவளை தயவு செய்து உங்களுடைய அங்கே பாஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு ரூம் இருக்கும், ஸ்டடி ரூம், இவ்வளோ வெயிட் பண்ண சொல்கிறீங்களா, மற்றவங்களுக்கு நான் ஜோம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவளை எங்கே போய் இருக்க சொல்லிவிட்டு அவர் எல்லாருக்கும் ஜோம் பண்ணி முடித்தவுடன் வித் த பாஸ்டர் ஹி வாஸ் சிட்டிங் தேர். அவங்கள்ட்ட கேட்டால் உங்கள் பிரச்சனை என்னம்மா அப்படின்னு கேட்டு, இவருக்கு தெரியும். ஆனால் த ஹோலி ஸ்பிரிட் நெவர் எம்பாரஸ் எனி ஒன். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் முன்பதாக சில மிக குறிப்பிட்ட சில காரியங்களை காட்டி கொடுக்க மாட்டார். அதனால தான் சில தேவ ஊழியர் ரொம்ப ஞானமாய் சில காரியங்களை சிலர் ஜோம் பண்ணும்போது சத்தத்தை குறைக்கிறார்கள், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமான்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் போய் எனக்கு முதல்ல தரம் பண்ணுங்கன்னு இப்படி வரக்கூடாது. ஆண்டவர் அவங்களோடு கூட தனித்து பேச விரும்புகிறார். அவங்களுடைய மாண்பு முக்கியம். அவங்களுக்கு இருக்கிறதான அந்த ஒரு குணம், அவங்களுக்கு இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற ஒரு அந்தஸ்து ரொம்ப முக்கியம். அதை சேதப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை விட்டு சொல்லிட்டார். அந்த அம்மாட்ட கேட்டபோது நல்லா கவனத்தில் வைத்துக்கொள்ளும். அந்த அம்மா ஒரு கூட்டத்தில் அட்டன் பண்ணாங்களாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எப்போ பார்த்தாலும் ஐம் ஏபிள் டு ஹியர் ஹியூமன் வாய்ஸ். ஹியூமன் வாய்ஸ் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என் காதில் மனிதர் பேசுகிற சத்தம். இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன்,
உங்களுடைய காதுகளில் மனித சத்தம் கேட்கணுமா, தேவ சத்தம் கேட்கணுமா? மனித சத்தம் தான் எப்பவும் இருக்கே, நிற்க மாட்டேங்க. இங்கே விட்டு அங்கே கேட்குது, அங்கே விட்டு அங்கே கேட்குது. மனித சத்தத்தை கேட்டு கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் வெறுத்து போனோம். அப்பொழுது நீங்கள் என்னம்மா கேட்டீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்களாம். ஆண்டவர் ஒரு முறை ஓரல் ராபர்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. பேர் சொல்கிறேன், கோச்சிக்கிறாரு. ஓரல் ராபர்ட்ஸ் மீட்டிங்கில் அவர் தன்னுடைய வாழ்க்கை சரிதத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது, God spoke to me in an audible voice. தேவன், நான் அவருடைய பயோகிராஃபிலே படிச்சிருக்கிறேன். God spoke to me in an audible. தேவன் தெளிவான சத்தத்தோடு கூட என்னோடு கூட பேசினார் என்று. ஸோ இந்த அம்மா போய் சரி, கடவுள் உன்னோடு பேசணும்னு கேட்குறது வேற, ஓரல் ராபர்ட்ஸோடு கர்த்தர் பேசினது போல என்னோட ஆண்டவர் தெளிவாய் முகமுகமாக பேசணும்னு கேட்டுது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஏகப்பட்ட சத்தம் கேட்குது. ஓரல் ராபர்ட்ஸ் மீட்டிங் போய் ஜெபம் பண்ண போயிருக்காங்க, ஹீலிங் ஆகலை. அப்பொழுது தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட இன்னொரு ஊழியர் வில்லியம் பிரென்ஹாம், எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்க உங்களை பற்றி. பிரசங்கம் பண்ணும்போது தலைக்கு மேலே மேகம் நிற்கும், ஒரு அக்கினி ஸ்தம்பம் வந்து நிற்கும். அவரை போல தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள் மிக மிக சொற்பம். அவருடைய ஊழியத்திலே போய் வேலை பார்த்து ஒருவர் வந்தவர் நாசரேத் பகுதியிலே ஊழியம் செய்தார். அவரோடு கூட என்ற தகப்பனார் அவங்களும் கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சாங்க. இயேசுவின் நாமத்தில் அக்காடின்னு எடுத்து பாடினா போதும், பேயெல்லாம் ஓடும், ஆட்டோமேட்டிக்காக ஓடும். பயங்கர வல்லமே. அவரிடத்துலையும் போய் ஜெபம் பண்ணு, சோமாவில் இவங்க கூட்டத்திலையும் வந்தாங்க. அதனால் அவங்க மேலே கோபம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போகிறோம், பதில் கிடைக்கல, உடனே அந்த இடத்து மேலே கோவம், அந்த பாஸ்டர் மேலே கோவம், அந்த சர்ச்சு மேலே கோவம். ஒவ்வொருவருக்குள்ள எத்தனை ஓட்டை இருக்குன்னு அதை பார்க்க மாட்டாங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னது செய்யலைன்னா அவங்க மேலே கோவம். ஊழிய பைய கேட்டார், எம்எல்ஏ உங்களுக்கு கோவமா? அவங்க ஒன்றும் அப்படி திகச்சு பேசுகிறாங்க. அவங்க சர்ச்சில் இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணப்பட்டவங்க. அப்போ கூப்பிட்டு கேட்டார், ஏம்மா உங்கள்கிட்ட ஆண்டவர் என்னோடு கூட தெளிவாய் பேச வேணும், நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? ஆமாம். நான் சொல்லியிருக்கலாம்ல முதல்ல. பதில் கிடச்சிச்சா? இல்லை. இப்பவும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்து கேட்குறேன், ஆர் யூ வாண்ட் டு பி டெலிவர்ட் ஃப்ரம் திஸ் ப்ராப்ளம்? டு யூ வாண்ட் டு பி டெலிவர்ட்? இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? தென் ஐ வில் ப்ரே ஃபார் யூ. அவங்க சொன்னாங்க, எனக்கு கேட்குது. அப்போ அவர் சொன்னாரா, சிஸ்டர் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, திரும்ப நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஓரல் ராபர்ட்ஸ்ட பேசினது ஹிஸ் சாவரின் வில். அவரிடத்தில் பேச வேண்டும் என்று அவர் விரும்பினார், பேசினார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? தேவன் என்னோடு கூட பேச வேண்டும் என்று நீங்கள் அவருடைய சித்தத்தை மாற்றி நீங்கள் என்கிட்ட பேசணும்னு கேட்குறீங்க. உன்கிட்ட பேசுறது பேசாமல் இருக்குது ஆண்டவருடைய சித்தம். அவர்கிட்ட பேசுன மாதிரி என்கிட்ட பேசணும்னு கேட்கக்கூடாது. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன கஷ்டம், நீ ஆண்டவர்கிட்ட கேளு. அவங்களுக்கு அதை செஞ்சீங்க, இவங்களுக்கு இதை பண்ணீங்க, அதை மாதிரி நீங்கள் எனக்கு செய்யுங்கன்னு ஆண்டவர் இடத்துல போய் போராட முடியாது. ரீட் த வேர்ட், வி வாண்ட் டு பி டெலிவர்ட். அவங்க மழுப்பிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த பாஸ்டர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஊழியர், நீங்கள் போகலாம், வீட்டுக்கு போகலாம், ஐ வில் நெவர் ப்ரே ஃபார் யூ, உனக்கா நான் ஜெபிக்க மாட்டேன். ஆனால் ஒன்று சொன்னார், நீங்கள் என்றைக்கு உங்களை தேவ சமூகத்தை தாழ்த்தி, தேவனே உங்கள் சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும், நான் அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டு ப்ரே பண்ண வேண்டாம், கேளுங்க, ஒப்பு கொடுங்க, கர்த்தர் அந்த சத்தத்தை நிறுத்துவார் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் சொல்லுகிற சாட்சிகளையும் காரியங்களையும் கேட்டுட்டு இன்றைக்கு உலகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரம் முக்கியத்துவத்தை கொடுக்காமல் எல்லாருடைய சாட்சிகளையும் கேட்டு இப்படி அப்படி இதன் போல இந்த வேடத்தில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் எதை கற்பிக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் விரும்புகிறதான சித்தம். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இயேசுவை இந்த உலகத்தில் ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பினார். ஊழியத்துக்கு அவரை அனுப்பும்போது அவர் மேல் தேவ சித்தம் இருந்தது, என்ன இருந்ததெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் ஏசாயா 61 பார்த்து பாருங்க. கர்த்தருடைய தேவ ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரினை அபிஷேகம் பண்ணினார். These are all the ministry what Jesus did, what Jesus was going to do. It was a prophecy given by the prophet Isaiah about the ministry. எப்படி ஜீசஸோட ஊழியம் இருக்க போகும் என்பதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை.
நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஊழியத்திலே நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு என்னது? கட்டுதல். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்ட விடுதலை கூற, அப்படின்னு வரிசையா இருக்கு. ஒரு 5, 6, 7 ஊழியம் இருக்கு. பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த ஊழியம் செய்ய அனுப்பினார். அவர் இந்த ஊழியம் செய்தார். பிதாவாகிய தேவனுக்கு அது விருப்பம், அதை இயேசு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அது மாத்திரமல்ல, சர்ச்சுக்குள்ளேயும் ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு பாருங்க. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தும். சியோன்றது என்னது? இஸ்ரவேல் ஜனங்கள், சியோன் அவங்களுக்கு உயர்ந்த பர்வதம். நான் பலமுறை இந்த வசனத்தை வாசித்திருக்கிறேன். அப்ப சியோனிலும் துயரப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. நம்ம வெளியிடத்துல போய் பிரசங்கம் பண்ணும்போது, துயரத்தில் கஷ்டப்படுகிறவர்களே, துயரத்தில் வேதனைப்படுகிறவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறான்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரே உற்சாகமா இருக்கும். சர்ச்சிலையும் இருக்காங்க சார். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த வேண்டும் என்று போட்டிருக்கிறது. சீர்படுத்துறதுன்னா என்னது? சரி பண்றது. அந்த துயரம் ஏன் வந்துச்சு? அந்த துயரம் எதனால வந்துச்சு? அந்த கஷ்டம், அந்த பிரச்சனை, அந்த போராட்டம் எதனால வந்துச்சு? அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணும்போது, சீர்படுத்துதல் என்ன? ஒரு ரோடை சீர்படுத்துதுன்னா என்ன? குண்டு குழியுமா இருக்கு, அதை ஒழுங்குபடுத்தணும். அவளுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். வருத்தத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க போய் எதில் உட்கார்ந்துருப்பாங்க? சாம்பலில் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு சிங்காரத்தையும் அழகையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். அதுக்கப்புறம் அவங்க துயரப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, துயர முகத்தோடு கூட இருக்க மாட்டாங்க. ஏங்க 1 சாமுவேல் புத்தகத்தில் அந்த அம்மா அவ்வளோ அழுகுது. ஏலியே தப்பா விளங்கிட்டார், கூப்பிட்டு கேட்கிறார். சொன்ன உடனே அவர் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? அண்ணால் அதுக்கப்புறம் துக்க முகமாக இருக்கவில்லை. அவர் திரும்ப ஆலயத்துக்கு வரும்போது சாமுவேலை அணைத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ் இட் ரைட்? துயரப்பட்டவளை சீர்படுத்தி விட்டாரா இல்லையா? அதுக்கப்புறம் 5 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். உண்மைதானே? வேதம் போய் சொல்லுமா என்ன? அப்போ தேவனுடைய ஆலயத்துக்குள் ஒருவர் வரும்போது அவர்களை வெறுமையாய் அனுப்புவது தேவனுடைய சித்தம் அல்ல. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, என் ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அப்ப என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் துக்க முகமா இருந்தாங்க, அழுதுகிட்டு இருந்தாங்க. என் ஜெப வீட்டுக்கு அவர்களை கொண்டு வந்து மகிழ. ஜெப ஆலயம் ஒருத்தரை மகிழ்ச்சியாக்குற இடம். ஜெப ஆலயம், தேவனுடைய ஆலயம் ஒருத்தரை சந்தோஷப்படுத்துற ஒரு இடம். ஜெப ஆலயத்தில் ஒருத்தருக்கு விடுதலை, ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க விரும்புகிறார். என்னெல்லாம் சொல்றார் பாரு. அப்ப இதெல்லாம் ஜீசஸுடைய மினிஸ்ட்ரி தானே. இந்த மினிஸ்ட்ரியை செய்யத்தானே அவர் வந்தாரு. என்ன பசு சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் சில வார்த்தைகளை சொல்லி வேலை செய்தார், சில வார்த்தைகளை சொல்லி வேலை செய்தார். அப்படித்தானே? லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லி இருக்கிறது. ஜெபாலயத்துக்கு வருகிறார், வழக்கம் போல எழும்பி நிற்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் கொடுக்கப்படுகிறது. இயேசுவை பற்றி 700 ஆண்டுகளுக்கு சொல்லப்பட்ட வசனங்கள்ல தான் கரெக்டா அவர் விரித்தவுடன், எல்லாரும் செய்யாதீங்க, அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் அந்த புஸ்தகத்தை பிரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி என்னை அபிஷேகம் பண்ணினேன். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார். ஏசனை பற்றி ஏன் என்ன சொல்ல வர? என்னை பற்றி எழுதி இருக்கின்றார், என்னை பற்றி சொல்லி இருக்கு. சொல்லிட்டு சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் கண்கள் காண இந்த வேத வாக்கியம் நிறைவேறிட்டு. ஊழியத்தை நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ இயேசுவை பற்றி என்ன செய்வார் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் நான் அனுப்பின நோக்கத்தை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய். இப்போ தேவனுடைய வார்த்தை எப்பெல்லாம் புறப்பட்டு அவருடைய வாயிலிருந்து வருகிறதோ அவருடைய வேலையை செய்யணும். ஆகவே நாம் எப்பொழுதும் எதற்காக காத்திருக்கணும்னா, தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும், தேவனுடைய வசனத்துக்காக காத்திருக்க வேண்டும். உலகத்தில் உள்ளதான சில, அதாவது மேனிஃபெஸ்டேஷன்ஸ்,
சில வெளியரங்கமான கிரியைகளை பார்க்கணும், அதுக்காக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வேணும். ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்க்கையை வளப்படுத்தணும், கட்டி எழுப்பணும். அந்த வசனத்தில் நான் நிலைச்சி இருக்கணும். இதுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுகிற இடத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பினார் என்றால் அது திரும்ப வெறுமையாக வராது. ஒரு சுவரில் எரிகிற ஒரு பந்து போல் திரும்பி வராது. நமக்குள்ளா இந்த வார்த்தை கிரியை செய்யும். இப்போ இந்த இடத்துல நாங்கள் தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? வேத வசனத்தையே பிரசங்கித்து கொண்டிருக்கிற நோக்கம் என்ன? ஒருவேளை கேட்கலாம், எல்லாரும் மாறிட்டாங்களா? மாறணும்னு தான் ஆண்டவருடைய வார்த்தை. அனைவரும் மாற வேண்டும். ஆனால் அந்த வார்த்தையை விதைத்து கொண்டே இருக்கும்போது, எப்படி ஒரு விவசாயி நிலத்தில் விதைத்து கொண்டே இருக்கும்போது மழை வந்து நனைத்து அந்த விதை எழும்பி ஒரு பெரிய அறுவடையை கொடுப்பது போல எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய நம்பிக்கை, நீங்களும் எங்கெல்லாம் போய் வசனங்களை பிரசங்கிக்கிறீர்களோ அங்கெல்லாம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அது அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யும், அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் மாற்றுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். இயேசுவை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்போம்னா, இயேசுவை பற்றி மக்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்போமானால், இன்றைக்கு திருச்சபையினுடைய முக்கிய கடன் என்ன? இயேசுவை பற்றி மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கணும். 1, சரியாக சொல்லி கொடுக்கணும். 2, ஆமென், சரியாக சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுக்கறது மாத்திரமல்ல, கலப்படம் இல்லாமல் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பர்சனல் அஜெண்டாவை உள்ளே வைத்து கொண்டு வசனங்களை பிரசங்கிக்கவே கூடாது. நம்முடைய பர்சனல் அஜெண்டா ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவருடைய அஜெண்டா நிறைவேற வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தார்? பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் சித்தம் செய்யப்படுவார். பரலோகத்தில் என்ன நடக்குதோ அதுங்க நடக்கணும். அதுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறது ஒரே ஒரு வார்த்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நேற்று தியானித்து கொண்டிருந்தேன். அப்படி உங்களோடு கூட ஒரு பகுதியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வாசிங்க, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். திரும்ப வாசிங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அதனுடைய அர்த்தம் என்ன? அப்பத்தினாலும் பிழைக்கலாம். ஆனால் அப்பத்தினால் மாத்திரம் இல்லைன்னா அது ஒன்று தான் இல்லை. அது எதை குறித்து சொன்னார் என்று பின்னால் சொல்கிறேன். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை, நான் வேண்டல, ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தை. நான் இன்னைக்கு சொன்னேன்ல, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அன்றைக்கும் திரும்ப சொன்னேன், நீ போகலாம் என்று சொல்லும்போது, போகலாம் சொன்னோடனே போயிருந்தாருன்னா உன் மகன் பிழைத்திருக்கிறான்ற வார்த்தையை கேட்டிருக்க மாட்டான். கத்த சோமாக்கு வர்றது வேற, முழுசாக கேட்கணும். சர்ச்சில் முழுசாக செய்தி கேட்கணும்னு சொன்னேன். எல்லா வாரங்களும் செய்தி கேட்கணும், அரைக்குறையாக கேட்கக்கூடாது. கொஞ்ச நேரம் கேட்கணும், போகணும். இல்லை, முழுசும் கேட்கணும். ஒரு வாத்தியார் பாடம் எடுத்தாருன்னா 10 நிமிஷம் கேட்டால் தலையும் முடியாது, காலும் முடியாது. இல்லை கடைசி 10 நிமிஷம் வந்து கேட்டாங்கன்னா என்ன முதல்ல சொன்னார்னு தெரியாது. முழுசும் கேட்கணும். எந்த ஸ்டூடெண்ட்டும் ஒரு கிளாஸில் அத்தனை பீரியடில் அட்டன்டிவாக டீச்சர் கொடுக்குற வேலையை செஞ்சு பிளாக் போர்டை கவனித்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நோட்ஸை எழுதி ஹோம்ஒர்க் பண்ணி ஒழுங்காக இருந்தால் அவன் பாஸ் பண்ணுவான். அந்த பிள்ளை பாஸ் பண்ணுவோம் சார். எக்ஸப்ஷன், சிலது ஃபெயிலியர் ஆகும். ஆனால் முன்னால் என்றைக்குமே நல்ல கவனிங்க, யோசிக்கிறாதீங்க, தவறாக நினைக்காதீங்க. நல்லா படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் ஃப்ரண்ட்டில் தான் உட்காரும். பேர் எப்படி வைப்போம்? ஆல்ஃபபெட்ஸில் வைப்போம். எதுக்கு? ஃப்ரண்ட் ரோவில் உட்கார்றது. ஜீப்ரான்னு வச்சு கீழே பின்னால் உட்காரக்கூடாது. முன்னால் உட்காந்தே கவனிக்காதவங்க பின்னால் உட்காந்தா என்ன கவனிப்பான்? சரி, இடமில்லை, அது எனக்கு வேற. ஒரு டீச்சருடைய ஐ கான்டாக்டுக்குள்ள ஒரு இருக்கிற ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணிடுவான். என் அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், நான் மக்கப் பண்றாலே கிடையாது. டீச்சர் முன்னால் அட்டன்டிவாக கவனிப்பேன். வீட்டில் போய் ஒரு தடவை ரீடிங் விடுவேன், எக்ஸாம் எழுதுவேன், எனக்கு நல்ல மார்க் ஆண்டவர் கொடுப்பார். கரங்களை ஒத்துக்கிறது சோதம். மக்கப் பண்ணால் 100க்கு 100 எடுத்துருக்கலாம். ஆனால் 93ல் நிற்கிறது காரணம் என் சொந்த எழுத்தில் நான் எழுதினேன். கவனிக்கணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதோடைய அர்த்தம் என்ன?
மன்னாவின் அனுபவம் அனுமதிக்கப்பட்ட காரணம், மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார் எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி அடிப்படை மூல ஆதாரம் தேவனே என்பதை கற்பிப்பதற்காக. திரும்ப சொல்றேன், why God allowed manna to come in the desert? பைபிள் சொல்லியிருக்கு, அவங்க வனாந்திரத்தின் பாதை முடிந்து கானானுக்குள்ள போன உடனே மன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மன்னா ஆண்டவர் கொடுக்கல. வனாந்திரத்தில் அவங்களுக்கு சஸ்டனன்ஸுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? உங்களுடைய எல்லா தேவைக்கும் தேவ ஜனங்களே, எகிப்திலிருந்து புறப்பட்ட தேவ ஜனங்களே, கானானுக்கு செல்வதற்காக அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களே, உங்களுக்கு நான் உணர்த்த வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா ஆதாரத்துக்கும் நான் தான் மூலம். ஐ எம் த சோர்ஸ். அதான் சொல்ல, மை காட் ஷல் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் இன் க்ளோரி. மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் தேவைகளை சந்திக்க இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சஸ்டனன்ஸுக்கும் நான் தான் சோர்ஸ். சோர்ஸ்னால் என்ன உங்களுக்கு தெரியும். இப்போ குடகு மலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில், ஒரு சிறு இடத்தில் தண்ணீர் உருவாகி தான் அது காவிரியாக பெருக்கெடுத்து வருகிறது. பீப்புள் கால் இட் அஸ் எ சோர்ஸ். அங்கேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. எல்லா மலைகளில் இந்த தண்ணீர் எல்லாம் சேர்ந்து 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 காவிரி என்ற ஜீவ நதியாய் ஓடி கடலில் போய் கலக்கிறது. அந்த சோர்ஸ் அதுதான் அதனுடைய ஆரம்பம். அதுபோல் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உணர்த்த விரும்புகிறார், உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நான் தான் மூல காரணம். கரங்கள் ஒதுக்கத்தில் சோதனவன். இயேசு சோதனைகளை வனாந்தரத்தில் சந்தித்த போது லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைவா. பிசாசு சொல்கிறான், அப்பா அம்மாக்கு சாப்பிடு, அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. நம்மளோட வாழ்க்கையில் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை கவனித்திருக்கிறோமா? நீங்கள் கடைசி வரைக்கும் வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யூ கோ அண்ட் ரீட் இன் யோர் ஹோம் ஃப்ரம் வேர்ட்ஸ் 1 to 20. ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை நன்மைகள் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் வாக்கு பண்ணியிருந்தார் தெரியுமா? உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் பொன்னும் வெள்ளியும் நிரம்பி வீடுகளை கட்டி மகிழ்ச்சியோடு வாழ தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. கைகள் உயர்த்தி அந்த வார்த்தை இதில் இருக்கு, இதை நான் படிக்க ரெடியாக இருக்குமா? ஆண்டவனை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர்களுக்கு கொடுத்த ஆகாரம் என்ன? மன்னா. மன்னாவை குறித்து வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? இது என்ன, இது என்ன, அது மன்னா. என்ன என்று சொன்னது மன்னாவானது. அந்த மன்னாவையுமே ஆண்டவர் அவர்களை அப்படியே புசிக்க சொன்னாரா? இல்லை. யாத்திரையாம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், பொறுக்கி தின்னு, எங்கெல்லாம் கிடக்குதோ எடுத்து வாயில் போட்டுக்கோ, அப்படியே சொன்னார்? இல்லை 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 இல்லை. அதை போய் உரலில் இடித்து அதை ஒரு ஆகாரமாக செய்ய சொன்னார். கைகள் ஊற்றி மயமப்படும். சும்மா கிடச்சி அள்ளி வாயில் போட்டு போகிறதுக்கு இல்லை. அது என்ன அர்த்தம்னா, அப்படி சாப்பிட சொல்லியிருந்தான்னா அவன் ஒவ்வொருத்தரும் தின்னு கொளுத்து வனாந்தரத்தில் குப்புரடிச்சு செத்தே போயிருக்கான். வேலை செய்யணும். அங்கே கொடுக்கப்பட்ட அந்த மன்னா கூட அதை ஒரு அப்பமாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். நான் செய்ய வேண்டியதை நான் செய்து விட்டேன், நீ செய்ய வேண்டியதை நீ செய்ய வேண்டும். I will do my work, the remaining work you to do. The same way church has to obey God's word. கடவுளுடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்லை, நம்ம அதன்படி எப்படி வாழணும்னு நம்மளை மாற்றிக்கிட நம்ம உழைக்கணும். வேத சொல்லியிருக்கிறது, ஒருத்தர் வேலை செய்யவே மனசு இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. நீ தைரியமாக எங்கடா, ஒருத்தன் சோம்பேறியாக தெரிகிறான், வேலை செய்ய மனசு இல்லைன்னா அவன் சாப்பிடவே கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். சாப்பிடக்கூடாது, உரிமையே கிடையாது. தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறது. அந்த மன்னா யார் நீங்கள் நினைக்கிறீங்க? யோவான் 6:35 சொல்லியிருக்கிறது. வாசிக்கிறேன், நிறைவுக்குள் கடந்து போகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நினைவுபடுத்த விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மன்னா யாருன்னா, வாசிக்கிறேன், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48, ஜீவப்பம் நானே.
ஐ ஆம் த லிவிங் மன்னா. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள், ஆனால் அவள் செத்தார்கள். ஆனால் இதிலே புசிக்கிறவன் எவனும் மறியாமல் இருக்கும்படி ஐ கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் யார்? கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை நோக்கி ஜீவப்பம் நானே. யோவான் 6, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். இயேசுவிடத்தில் ஒருத்தர் வரும்போது, அவருடைய வார்த்தைகளை விரும்பி கேட்கும்போது, அவனுடைய வாழ்க்கை நித்திய வாழ்வுக்கு நேராக வழி நடத்தப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கும்போது எங்கிருந்து எடுத்து கொடுத்தார்? சங்கீதம் 78 சொல்லி இருக்கிறது, தூதர்களின் அப்பத்தை மனிதன் சாப்பிட்டான். அதை குறித்து நான் ரொம்ப உங்களோட பேசல, ஆனால் பாருங்க, அதில் ஒரு வசனம், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். தூதர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு ஆகாரத்தை எடுத்து தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுத்தார். தூதர்கள் விசேஷமானவர்கள். அவர்களுக்கு கொடுக்கிற ஆகாரத்தை எடுத்து இந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். அடுத்த வார்த்தை, அவர்களுக்கு ஆகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுத்தார், பூரணமாய் அனுப்பினார். ஆண்டவர் என்னை கொடுத்தாலும் கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும், கைகள் வைத்து கதிர மயப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்தேகம் இருக்கா? கொடுக்கிற தெய்வம் நிறைவாய் கொடுக்கும் நம்பிக்கை இருக்கவங்க கை வைத்துங்க பாப்பா. சிலருக்கு ஆண்டவர் அப்படிலாம் கொடுக்க மாட்டார், கொடுத்தா கெட்டு போயிடுவாங்க. ஆனால் நிறைய இப்பவும் சில ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுறது கேட்டிருக்கேன், நிறையா கொடுத்தா அவங்க கெட்டு போவாங்களாம். நிறைய கொடுக்குறவர் யார்? கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. நிறைய கொடுக்குறவர் ஆண்டவர். ஆண்டவர் தப்பாக கொடுப்பாரா? தப்பாக கொடுப்பாரா? சரியாக கொடுப்பாரா? சார் சரியாக கொடுப்பார், சத்தமாக சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் சரியாக ஒன்று கொடுக்கும்போது கெட்டு போனான்னா, கெட்டு போனது மனுஷன் குற்றமா தேவனுடைய குற்றமா? மனுஷனுடைய குற்றம். யாரில் ரீல் விடுறாங்க எல்லாரும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அதை பிரசங்கிக்கும் போது அவங்க மனசில் இவங்களுக்கு பூரணமாக வந்துடக்கூடாது. இவங்க வந்தால் கெட்டு போவாங்க, நாளைக்கு நம்மளை பார்க்க மாட்டாங்க, நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அடிக்கடி நம்மளை பார்த்து சலாம் போட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் பார்க்குறவர் இல்லை. உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையவைகள், பூமியில் நடமாடுகிறவர்கள் எல்லாம் என்னுடையவைகள். ஹல்லேலூயா. பொண்ணு வெள்ளி என்னுடைய. ஆண்டவர் நீ வந்தா என்ன, நீ வரட்டா போனா என்ன, அக்கா வராமல் இருக்கிறாதீங்க. ஆனால் ஒரு தேவனுடைய, ஒரு ஆண்டவருடைய உள்ளம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும் என்று. உலகத்திலே சொல்லலாம் எல்லாருக்கும் எல்லாம் பெற வேண்டும் பாடுறாங்க. அப்புறம் நம்முடைய ஆண்டவர் தன்னையே தன் இரத்தத்தையே கொடுத்தவர், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். கரைகளை வைத்து கத்திர சோதரம் பண்ணுவோம். இந்த விஷனில் வாங்க, இந்த தரிசனத்தில் வாங்க. இந்த விஷனையும் தரிசனத்தையும் யார் உங்களுக்குள்ள தப்பா போடுறாங்களோ அவங்கள விட்டு 100 அடி விலகி போயிரு. ஒரு தேவனுடைய யாரா இருந்தாலும் இந்த வேத வசனத்துக்கு புறம்பாய் ஒருவர் ஒரு சத்தியத்தை சொன்னால் அவங்கள விட்டு நான் வெளியேறி விடுவேன், அவங்கள விட்டு விலகிடுவேன். சண்டெல்லாம் போட மாட்டேன், பல்லு கடிச்சிக்கிட்டு போய் நிற்க மாட்டேன், அவங்கள விட்டு விலகி போயிடுவேன். இயேசு விலகி போனார், நாமும் அப்படிப்பட்டவர்களை போய் விட்டு விலகி போகிறோம். இன்னும் அவங்களோட கூட ஐக்கியம் வச்சு அவங்களோடையே நம்ம சாப்பிட்டு உண்டு படுத்து எந்திரிச்சோம்னா அவங்க ஆவி நம்ம ஆவியை மேற்கொள்ளும், நம்முடைய ஆன்மா கெட்டு போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தீர்ப்பானவைகள் என்று விலையேறப்பட்டவைகளை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய், அப்பொழுது நீ அவங்களிடத்துல திரும்ப வேண்டாம், அவர்கள் உன்னிடமாய் திரும்புவார்கள். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். இப்படி ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார் சார். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய ஆவிக்கு தினந்தோறும் இந்த தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நாம் வாழ முடியாது, வாழ முடியாது. அன்றைக்கு போன வாரம் இன்னொரு இடத்துக்கு நான் பிரசங்கம் பண்ண போய் கொண்டிருந்தேன். அப்போ என் காரை இன்னொரு சகோதரன் ஓட்டிகிட்டு வந்தார். நான் ஏறி உட்கார்ந்தோன்னு ஒரு பாடல், வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா. பாஸ்டர் லூக்கா சேகரன், வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா. உங்களுடைய வாழ்வு என்னுடைய வாழ்வு யார் என்றால் கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவரையே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே
பூமியின் மேலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயரை அல்லாமல் வேறே பெயர் ஒன்றுமே இல்லை. கைகளை ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்தாலே லூயா. கர்த்தர் நம்மை தினந்தோறும் அவருடைய வார்த்தையை கொடுத்து, வார்த்தைக்குள் இருக்கும் இயேசுவை கொடுத்து நம்மை வாழ வைக்கிறார். எப்படி வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தினமும் மன்னா புசித்து அவருடைய டெய்லி சப்ளை மன்னாவிலே வாழ்ந்தது போல தேவ ஜனங்கள், விசுவாசிகள் தேவ வசனத்தை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் 24 மணி நேரத்தில் எவ்வளவு மணி நேரம் தேவன் நமக்கு வாசிக்க, தியானிக்க, படிக்க கொடுக்கிறாரோ அதை வாசித்து உட்கொண்டு வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தில் ஒரு நிறை வாழ்வாக, ஒரு ஃபுல் லைஃபாக இருக்கும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவ வார்த்தை ஒரு வசனம் இல்லாமல் ரொம்ப நாள் நீடித்து உயிர் வாழ முடியாது. லெட் மீ ரீட் இட் அகைன். ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவ வார்த்தை இல்லைன்னா அவருடைய வசனம் இல்லாமல் கொஞ்ச நாள் ஓடும், கொஞ்ச காலம் ஓடும், அதிக நாள் நீடித்திருக்க முடியாது. ஏனென்றால் இந்த வசனம் நிரந்தரமான நித்தியமான ஒரு வசனம். 1 பேதுரு 2:2 சொல்லி இருக்கிறது, களங்கமில்லாத ஞானப்பால் என்று சொல்லியிருக்கிறது. எப்படி ஒரு குழந்தை உயிர் வாழ அதற்கு அந்த பாலை குடிக்க கொடுப்பது போல புதிதாய் பிறந்த கிறிஸ்துவுக்குள் பிறந்த நீங்களும் நானும் அவருடைய வசனத்தை உட்கொள்ள தியானிக்க வசனத்தை மாராயணம் பண்ண நமக்குள் அந்த வார்த்தைக்குள் இருக்கும் இயேசு, அந்த வார்த்தைக்குள் இருக்கும் ஜீவன் நமக்குள்ளே பிரவேசித்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய ஜீவனை, ஒரு நித்திய ஜீவனை தரும். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் அவருடைய சித்தம் செய்யப்படுவார். 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவருக்குள்ள இருந்த விருப்பம் யாருக்குள் இருந்தது தெரியுமா? 2 முக்கியமான இடத்துல இருந்தது. அப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். 1 என்ன தெரியுமா? 3 யோவான் 1:1-2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும். When John was writing this epistle, he was at the end of his life. அந்த வாழ்க்கையினுடைய கடைசி பகுதிக்குள்ள அவன் வந்து விட்ட போது அவன் எழுதுகிறான், மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற என் பிரியமான காகிவுக்கு நான் எழுதுகிறது போல. அங்கே எப்படி பிரியமானவனே, மை beloved, உன் ஆத்துமா வாழ்கிறது போல், உன் ஆவிக்குரிய வாழ்வு வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணும். இப்படி ஒரு தேவனுடைய ஊழியரை எங்கே பார்த்துருக்கிறீங்களா? கஷ்டப்படுங்க, நீங்கள் கஷ்டப்பட்டாதான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி பேசுகிற ஊழியரா? தேவனை அனுமதிக்கிற கஷ்டம் வேற, சுவிசேஷத்துக்காய் அனுபவிக்கிற கஷ்டம் வேற, அப்படி நாமத்துக்காய் அனுபவிக்கிற பாடுகள் வேற. ஆனால் நீங்களும் நானும் தேவையில்லாத அவரை தாண்டி, அவருடைய ராஜ்யத்தை தாண்டி, அவருடைய வேத வசனத்தை தாண்டி நாம் அனுபவிக்கிற எல்லா வேதனைகளையும் கஷ்டங்களையும் தேவன் எனக்கு கொடுத்தார் என்று தயவு செய்து சொல்ல வேண்டாம். கர்த்தர் நல்லவர், கொடுக்கிறதுக்கு அவரிடத்தில் தீமை இல்லை. உன் ஆத்துமா வாழ்கிறது போல யூ ஷால் ப்ராஸ்பர். நம்முடைய ஆவி ஆத்மா நல்லா இருந்துச்சுன்னா நம்முடைய சரீரம் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். கைகள் ஒத்து கர்த்தரை படுத்துவோம். சரீரம் நல்லா இருந்தால் ஆத்மா வரல, ஆவி ஆத்மாவும் கர்த்தருக்குள்ளே இருந்தா நம்ம எல்லாவற்றிலும் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவன் இவ்வளவு வயசான பிறகு அவனுடைய வாஞ்சை அவன் சொல்லுகிறது உண்மையானால் தேவன் சொல்றது பொய்யாகுமா? ஒரு நாள் பொய்யாகாது. பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அவரை அப்படியே பின்பற்றின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை சொல்கிறான். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னு சொன்ன ஒரு வார்த்தை. அவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அதை படித்து பார்த்துருக்கிறேன். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும் இந்த உள்ளத்தின் ஆழத்தில் தினந்தோறும் ஜெபம் விருப்பம் எதாக இருக்கணும் தெரியுமா? இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும். யார் இந்த இஸ்ரவேலர்? நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்.
அந்த யூதர்களை விட்டுருங்க, அவங்க ரட்சிக்கப்படணும். அவனுக்கு அந்த விருப்பம் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய விருப்பத்தை போல நம்முடைய விருப்பம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கிறவர்கள், கிறிஸ்தவ பெயரை தரித்திருக்கிறவர்கள், கிறிஸ்தவ ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள், அவர்கள் இந்தியாவிலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் உண்மையான இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையின் சொந்த ரட்சகரும் அவங்க ஆண்டவருமா ஏற்றுக்கொள்ளலைனா, இருதயத்தில் விசுவாசித்ததை அறிக்கை செய்யலைனா அவங்க ரட்சிக்கப்படலை. அவங்க ரட்சிக்கப்படலைன்னா நித்தியம் அவர்களுக்கு சாத்தியம் இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆகவே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பாரம், வெளி உலகத்தில் இருக்கிற ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காய் ஜெபிப்பதை போல அதை காட்டிலும் பன்மடங்கு கிறிஸ்தவ ஆலயங்களிலே கூடி வந்து இதுவரைக்கும் தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுக்காதவர்கள், சிலுவையின் அடியில் முழங்கால் படியிட்டு என் பாவங்களை மன்னியும், இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்கும், உம்மை என் வாழ்க்கையின் சொந்த ரட்சகரும் ஆண்டவருமாய் ஏற்றுக்கொள்கிறேன், பெயரளவில் அல்ல என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன், என் ஜீவியத்தை உமக்கு தர்றேன், என் காலத்தை உடைய கையில் தர்றேன், என் தாளந்து தர்றேன், என் திறமையை தர்றேன், என்னுடைய வசதியை தர்றேன், என் வாய்ப்பை தருகிறேன், என் பணத்தை தரேன், எல்லாத்தையும் நான் தர்றேன், இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தால் அவள் ரட்சிக்கப்பட்டவர்களாக நித்திய ஜீவனை அவர்கள் சுதந்தரிப்பார்கள். எழும்பி நின்று நாம் ஜெபம் செய்வோம். இதுதான் நான் வேதத்தில் படிக்கும்போது இந்த மாதிரி விருப்பங்கள் எல்லாம் நான் படிச்சுட்டே வந்தபோது ஆண்டவருடைய விருப்பம் எப்படி இருந்துச்சு, ஆண்டவரை பின்பற்றுகிற பவுலுடைய விருப்பம் எப்படி இருந்துச்சு, ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவானுடைய விருப்பம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த விருப்பத்தை யார் நிறைவேற்றுவார்? இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரே ஒருவர் உண்டு. அவர் இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் சரீர பிரகாரமாக இல்லை, ஆவியாக இருக்கிறார். ஆனால் அந்த ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தை வசனம் நம்முடைய கையில் இன்றைக்கும் அருளப்பட்டிருக்கிறது, கிடைக்க பெற்றிருக்கிறோம். இதை வாசிக்கிறோமா? இதை ஒழுங்காய் தியானிக்கிறோமா? இந்த வசனத்தின் மேல் வாஞ்சையாக இருக்கிறோமா? இந்த வசனம் என் கால்களுக்கு தீபம் என்று சொல்லுகிறோமா? என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லுகிறோமா? நீர் எனக்கு போதியும் என்று சொல்லுகிறோமா? நீ போதித்தால் அதுபடி நடக்கிறேன் என்று சொல்லுவோமா? நிறைய பேர் சர்ச்சுக்கு வராங்க, என் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது போல எல்லா சபைகளிலும் என் முகத்தை பார்த்து என்ன புண்ணியம்? நீங்க சொல்ல பாஸ்டர் அப்படி பார்க்கலன்னா நீங்க என்ன கவனிக்கலன்னு சொல்லுவீங்கன்னு. ஆனா அந்த வேதத்தில் அந்த வசனம் இருக்குதா? அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குதா? காரியங்கள் இப்படி இருக்கிறதா? பரோயா பட்டணத்தார் இப்படி இருக்குதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தபடியினால அவங்க தெசலோனிக்கேயை காட்டிலும் அவர்களுக்கு நல்ல ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட்டை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறார். நற்குணசாலிகள், நற்குணசாலிகள். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு வரணும், ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு வரணும், அந்த இடத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே. ஜீசஸ் வார்த்தையை என்றும் மகிமை படுத்தினே, உம் நாமத்தை என்றும் உயர்த்தி கூறுவேன். வார்த்தையை என்றும் மகிமை படுத்தினே, உம் நாமத்தை என்றும் உயர்த்தி கூறுவேன். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவர், உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறவர். You always honor your word. You always exalt your word above everything, every experience, every man's propaganda. But always, Lord, you lift up your word.
Jesus. Thank you, Lord. 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 நீர் உயர்ந்தவராயினும் தாழ்மை உள்ளவனை நோக்குகிறீ. மெட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறியீரீ. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் தேவனே என்னை உயிர்ப்பிப்பே. சத்ருவின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவி. உம் வாயை என்றும் மகிமை படுத்தினே. உம் நாமத்தை உயர்த்தி கூறுவேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த பல்லவியை மாத்திரம் பாடி ஜெபம் செய்ய போகிறோம். உம்முடைய வார்த்தையை என்றும் மகிமைப்படுத்தினீர். என் வேலை என்னன்னா, அந்த வார்த்தையை கொடுத்த இயேசு என்ற நாமத்தை என்றும் உயர்த்தி கூறுவேன், என்றும் உயர்த்தி கூறுவேன். இப்படி கைகளை உயர்த்தி பாடுவோமா? உம் வார்த்தையை என்றும் மகிமை படுத்தினீ. உம் நாமத்தை என்றும் நான் இயேசுவை தான் எப்பவும் சொல்லுவேன். இயேசுவை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் செய்ய விரும்புகிறேன். நினைவுபடுத்தப்படுகிறபடினால இத்தனை ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் நாங்கள் இருந்தாலும் கூட என்னுடைய ஊழியத்தினுடைய நோக்கம் not to lift up any person except Jesus Christ. இந்த மினிஸ்ட்ரி ஒரு பர்சன் மேலேயோ ஒரு பர்சனல் பாஸ்டர் பென்னி மேலே இது கட்டப்படலை. இல்லைன்னா பாஸ்டர் பென்னியினுடைய பர்சனாலிட்டி மேலே, திறமையினால தாளந்த மேலே கட்டப்படலை. இந்த மினிஸ்ட்ரி கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அதனுடைய அஸ்திபாரம், அதனுடைய மூளைக்கு. என்னோட வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் 21 வயசுல ஒப்பு கொடுத்தேன். உம்மை தவிர நான் யாரையும் உயர்த்த மாட்டேன், உம்மை தவிர நான் யாரை குறித்து நான் பேச மாட்டேன். என் ஊழியத்தில் என்ன நிலைமையிலையும் நான் இயேசு ஒருவரை மாத்திரம் நான் உயர்த்துவேன், இயேசுவை மாத்திரம் உயர்த்துவேன். மனுஷனும் ஒன்றும் இப்படி ஒருவேளை நீங்கள் யாராயிலும் ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த சத்தத்தை யார் ஒரு இந்த மினிஸ்ட்ரியின் மூலமாக, இந்த வீடியோ மூலமாக, யூடியூப் மூலமாக கேட்டுக்கிட்டு இருந்தாலும் இவங்க எல்லாம் இவங்களை உயர்த்துவாங்க, அவங்கள பற்றி பேசுவாங்கன்னா, will never do that except lift up the name of Jesus. இயேசுவின் பெயரை மாத்திரம் உயர்த்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஊழியம் எதுக்காக இருக்குன்னா, அந்த ஊழியத்தை கொடுத்த இயேசுவுக்காக, அந்த ஊழியத்தை ரத்தம் சிந்தி கிரயம் கொடுத்து மீட்ட இயேசுவுக்காக, அந்த ஊழியம் வளரணும் பெருகணும்னு அது இயேசுவுக்காக. வெறுமனே நாமம் உயரணும், நீர் மேன்மைப்படணும்னு சொல்லிட்டு பாடிட்டு போறதுக்கு அல்ல. என் மினிஸ்ட்ரியை பற்றி பார்க்கும்போது இந்த மினிஸ்ட்ரி வேற யாரையுமே விளம்பரம் பண்ண மாட்டேன்றாங்க, வேற எதையும் சொல்ல மாட்டேன்றாங்க, இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் சொல்லுகிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை சோதரம். அப்படி இருக்கணும். அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் பார்க்க நம்முடைய வார்த்தை மேலானது. அந்த வார்த்தைக்குள் நீர் அவரை அறிகிற அறிவிலா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் யாரோ ஒருவர் பெரியவர் சிறந்தவர் வந்து கை வைக்கணும், அவங்க ஜெபிக்கணும்னு இல்லை. இந்த வேத வசனத்தை வாசித்து நீர் என்னை தொடும், நீர் என்னை சுகமாக்கும், நீர் என்னை விடுதலையாக்கும், நீர் என்னை ஆசீர்வதியும் என்று அவங்க ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல இருந்து கூப்பிடும்போது, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் தமக்கு சித்தமான யாவையும் உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் நாங்கள் படிச்சுக்கிட்டே வரும்போது, இதை தவிர எங்களுக்கு வேற என்ன வேணும்? எங்களை எவ்வளவு நேசிக்கிறீரே,
எங்கள் மேலே எவ்வளோ அன்பு கூறுறேன். அந்த அன்புக்கு நாங்கள் என்ன பிரதி செஞ்சிருக்கிறோம், அதை நினைச்சு வாழ உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்பும் ஜீவனோட நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்தம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவை. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சமாதானத்தோடு கூட செல்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.